கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உயிர்ப்பிக்கும் இயேசு என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லோரும் இணைந்து சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பாடல்களை பாடி ஆராதிக்க போகிறோம். ஜெபித்து ஜெயம் பெற போகிறோம். எங்களோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 85வது சங்கீதத்தில் 6வது வசனம், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்கிற அந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் ஆமேன், கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். அவருடைய வல்லமை இன்னைக்கு நம்மளை உயிர்ப்பிக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இப்பொழுது நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். பாருங்க, முதல் காரியமாக, இயேசு பிறந்து 2000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் இயேசு என்ற பெயரை கூட கேள்விப்படாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவி அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க எல்லாம் இயேசுவின் அன்பினால தொடப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமென். சந்தோஷம் இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி, துக்கத்தோடு ஏன் வாழுகிறோம் என்கிற எண்ணத்தோடு, ஒரு அன்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு இயேசுவின் அன்பு ஒவ்வொருவரையும் தொடப்பட வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளை நம்ம கருத்தோடு நம்ம இணைந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஜெபிப்போமா? இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேலையிலையும் கூட இயேசப்பா, அப்பா, இயேசு பிறந்து 2000 ஆண்டுகள் கடந்த பிற்பாடும் இயேசு யாரென்றே தெரியாத, இயேசு என்ற பெயரை கூட கேள்விப்படாத அநேக ஜனங்கள் அப்பா இந்த இடத்துல இருக்கிறாங்க இயேசப்பா. அப்பா, இந்த பூமியில இயேசப்பா உண்மையான அன்பு கிடைக்காத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க இயேசப்பா. அப்பா, இந்த வேலையில இயேசப்பா அவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அப்பா, இந்த வேளையில தேவன் இறங்கி அப்பா அவர்களோடு நீங்க இடைபடுங்க இயேசப்பா. அப்பா, இயேசு யாரென்று தெரியாத, ஜீவனுள்ள தேவன் யாரென்று அறியாத ஜனங்களை இப்பொழுது தேவ ஆவியானவர் தொடப்போகிற தயவிற்காய் நன்றி ராஜா. அப்பா, வலது கரத்திற்கும் இடது கரத்திற்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இயேசப்பா. அப்பா, நீர்தாமே கர்த்தாவே இறங்கி அப்பா அவர்களோடு இடைபடுங்க ராஜா. அப்பா, அநேக பகுதிகளுக்கு அப்பா அநேக மிஷனரிகள் சென்று அப்பா உம்மைக்கு குறித்து கூற இயேசப்பா நீங்க தருகிற கிருபைக்காய் நன்றி ராஜா. அப்பா, அதற்கு அநேக மிஷனரிஸ்க்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா, அங்க போய் அவர்கள் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லும் பொழுது இயேசப்பா அன்றைக்கு லீதியாளுடைய இருதயத்தை திறந்த தேவன் அப்பா இன்றும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுடைய இருதயத்தை திறப்பீராக அப்பா. இந்த வேளையில கூட இயேசப்பா அப்பா எத்தனையோ பேர் எதேர்ச்சியா இந்த டிவி சேனலை வச்சிருக்கலாம் இயேசப்பா. அவர்களுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாம இருக்கலாம். அப்பா, அவர்களோடு நீங்க பேசுங்க அப்பா. இந்த வேளையில இயேசப்பா எதேர்ச்சியா ஸ்க்ரோலிங்ல இந்த வீடியோ வந்ததுன்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம் இயேசப்பா. அவர்களோடு நீங்க பேசுங்க இயேசப்பா. அப்பா, அவர்கள் இயேசு என்றால் யாரென்றே அறியாமல் இருக்கிறார்கள் ராஜா. இயேசு ஏதோ ஒரு கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க இயேசப்பா. அப்பா, அநேக கடவுள் இருக்கு, அதுல ஒரு கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இயேசப்பா. ஆனா நீங்க தான் உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ராஜா. அப்பா, அந்த கொல்கதா மலையில அப்பா சிலுவையில அப்பா உம்முடைய அன்பை நீர் காட்டி இருக்கிறீர் என்பதை தெய்வமே இவர்கள் அறிந்து கொள்ளட்டும் இயேசப்பா. அப்பா, அந்த அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரத்தை புரிந்து கொள்ளட்டும் இயேசப்பா. அப்பா, உம்முடைய அன்பை இவர்கள் இருதயத்துல ஊற்றுங்கப்பா. அப்பா, இந்த வேளையில நாம் வாழ்வதா சாவதா என்பதை அறியாமல் அப்பா துக்கத்தோடு நிறைந்திருக்கிறாங்க இயேசப்பா. எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டேன், எத்தனையோ தெய்வங்களை நான் கும்பிட்டுட்டேன், எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இயேசப்பா அப்பா சாவின் விளிம்புல நான் நின்று கொண்டு இருக்கிறேன் அந்த ஒரு விஷயத்துல
இருக்கிறாங்க இயேசப்பா. அப்பா அப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படட்டும், அவருடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படட்டும் இயேசுவின் அப்பா. அவர்கள் நீரே மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும். உமக்கென்று அநேகரை சாட்சியாய் ஜீவிக்க வைங்க ராஜா. அப்பா இவர்களை ஆசீர்வதிங்க, உயிர்ப்பீங்க, உம்முடைய அன்பினால நிரப்புங்க அப்பா. ரட்சித்து கொடுங்க, ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை இந்த தேவன் நிறைவேற்றி அப்பா நிரூபிப்பீராக ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆமென். அப்படியே எல்லா ஜனங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும், மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும், மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆமென். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே ஜீசஸ் பாரமே. இரண்டாவது காரியமாக, இயேசுவை அறிந்தும் பல ஆண்டுகளாக கிறிஸ்துவுக்குள் இருந்தும் மீண்டும் மீண்டுமாக பாவம் செய்து இயேசுவை பாரப்படுத்துகிறாங்க. அநேகர் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இப்பொழுதும் கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற வேளையில் நீங்களும் ஒரு டைமில் ரட்சிக்கப்பட்டு இருப்பீங்க, ஆனால் பின்மாற்றம் அடைந்து இருப்பீங்க. அதுவும் அநேக வாலிபர்கள் சிறு பிள்ளையில் அவங்க சபையில் வளர்க்கப்பட்ட வாலிபர்களாக இருந்தும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அவங்க அந்த சபையிலே வளர்க்கப்பட்டவர்களாக இருந்தும் கூட மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களாய் நீங்க இருப்பீர்களானால் இந்த ஜெபத்துல உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அதே போல அப்படிப்பட்டவர்களாய் நீங்க இல்லாம இருந்தாலும் அப்படிப்பட்ட பிறருக்காய் இப்பொழுது பாஸ்டர் ஜெபிப்பாங்க, அவங்களோட இணைந்து நீங்களும் ஜெபிங்க. ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இயேசுவை ஆண்டவரே அறிந்தும் ஆமென் ஞானஸ்தானம் எடுத்து ஆமென் பரம ஈவை ருசி பார்த்தும் ஆண்டவரே உலகத்திற்குள்ளாக பின்மாற்ற நிலைமையில் இருக்கிற கிறிஸ்தவர் என்ற பெயரோடு கிறிஸ்து இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற, கிறிஸ்துவின் சாயல் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த நாளிலே நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை எது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, எதெல்லாம் அவர்களை பின்மாற்ற நிலைமைக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறோ, எல்லா பிசாசின் தந்திரங்களை இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஒவ்வொருவருக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உயிர் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா பாரம்பரியங்கள் எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மாயையான காரியங்கள் எல்லாம் விலகட்டும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள் என்று சொல்லப்பட்டது போல உலகத்தில் ஒரு வாழ்க்கை, ஆமென், கிறிஸ்தவத்தில் ஒரு வாழ்க்கை வேண்டாம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வேஷங்களும் களையட்டும் ஆண்டவரே. இந்த நாள்ல கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உயிர் அடையட்டும் ஆண்டவரே.
எல்லாம் ஆண்டவரே பாதாள கட்டுகள் உடையட்டும். ஆமென் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால எஸ் ஜனத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, கிறிஸ்துவை வெளிப்படுத்த விடாதபடி, கிறிஸ்துவின் நறுமணத்தை ஆமென் ஆமென் அப்பா ஆமென் வீச விடாதபடி இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் இன்றைக்கு வேரோடு பிடுங்கப்படட்டும். ஒவ்வொருவரை உயிர்ப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் உயிரடைய செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆமென் 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 தமது வல்லமையினாலே உயிர்ப்பிக்கிறதற்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, உயர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஆமென். உயிரடைய வேண்டுமே. ஹalleluya. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. ஆமென். உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே, எஸ் ஆமென், உந்தன் உயிர் தெழுந்த வேண்டுமே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அடுத்த ஜெப குறிப்பாக பாருங்க, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு தேவ ஈவை ருசி பார்த்து விசுவாசிகளாக இருந்து ஊழியம் செய்து பின்மாற்றத்தில் விழுந்து போனவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமென். பிசாசின் தந்திரமே ஆமென். இன்னைக்கு டார்கெட் எவனை விழுங்கலாமோ வென்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். அவன் எவனை விழுங்கலாமோ வென்று இன்னைக்கு அவனுடைய வலையில ரொம்ப ரொம்ப பேர் விழுந்து கிடக்குறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாருங்க, சங்கீத 80வது அதிகாரத்தில் 18வது வசனம் ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகள் நீங்கி எல்லாரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறதற்காக நம்ம இப்பொழுது சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேளையில இயேசுப்பா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு தேவ ஈவுகளை ருசி பார்த்து விசுவாசிகளாய் இருந்து அப்பா பிறகு இயேசுப்பா ஊழியம் செய்த பிற்பாடும் இயேசுப்பா அப்பா பின்மாற்றம் அடைந்து உம்மை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுப்பா. அப்பா இந்த வேளையில அப்பா எத்தனையோ பேர் இயேசுப்பா அப்பா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் சொல்லி அபிஷேகம் பெற்றும் இயேசுப்பா அவருடைய நாவு தூஷண வார்த்தைகளை பேசுது இயேசுப்பா. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம்னு சொல்லியும் ராஜா அவருடைய கண்கள் இச்சையான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கப்பா. அப்பா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிற்பாடும் அவருடைய கால்களும் கரங்களும் பாவம் செய்ய ஓடிக்கொண்டிருக்கு இயேசுப்பா. அப்படி உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா பிசாசு மாயமாலமாக அவங்களை வஞ்சிச்சு வைத்திருக்கிறாஜா. அப்பா அநேகர் அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்கிறோம் என்றும் சொல்லியும் ராஜா அப்பா பின்மாற்ற ஜீவியம் ஜீவித்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா. அப்பா இந்த வேளையில அப்பா நாங்க கேள்விப்படுகிறோமே ராஜா. அப்பா அநேக ஊழியக்காரர்கள்
வீரர்கள் கூட பின்மாற்றம் அடைந்து இருக்கிறாங்கன்னு அப்பா இந்த வேளையில அப்பா கண்ணீரோடு தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இயேசுப்பா. அப்பா அப்பா அவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறாங்க இயேசுப்பா. ஆமா, நான் பின்மாற்றம் அடைந்தது உண்மைதான், இந்த வேளையில நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு புதிய அபிஷேகத்தினால் உங்களை உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறார். Thank you Lord, thank you Father, thank you Jesus. அப்பா கனிகளை பெற்றிருந்தோம் இயேசுப்பா. அப்பா அநேக வரங்களை பெற்றிருந்தோம், கனிகள் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க இயேசுப்பா. அப்பா வரங்கள் மாத்திரம் போதாது, கனி நிறைந்த ஜீவியம் ஜீவிக்கணும் அப்படின்றத மறந்து அநேகர் இயேசுப்பா அப்பா ஒரு பாவ வலைக்குள்ள, பிசாசின் மாய வலைக்குள்ள சிக்குண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய அப்பா அந்த ஆவியை நீர் விடுவிப்பீராக ராஜா. அந்த பின்மாற்றத்தின் ஆவியை உடைத்து அப்பா புதிய ஜீவனால புதிய அபிஷேகத்தினால் என் தேவன் நிறைப்பீராக ராஜா. அப்பா இந்த வேளையில எல்லா பின்மாற்ற ஆவிகள் நீங்கி புதிதாக வேண்டும் இயேசுப்பா. அப்படியே ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகித்து மறுபடியுமாய் திரும்ப உன்னை எழுப்பி கட்டுவேன் என்ற வார்த்தையின்படி மறுபடியுமாய் எழுப்பி கட்டுவீராக. அப்படியே அவர்களை உயிர்ப்பித்தபடியால் நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறதற்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். பாதாள கட்டுக்கள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுக்கள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லம் அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக உமக்காக உயிரடைய வேண்டுமே. ஆமென். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஆமென். உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி praise the Lord. அடுத்தபடியாக பாவ அடிமை தடத்திலே, சாபத்தில, வியாதியில, அநேக பிசாசின் பிடியில, கட்டுகள்ல சிக்கப்பட்டிருக்கிற வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், பெண்கள் முற்றிலுமாய் விடுவிக்கப்பட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அநேகர் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க. அந்த பலவீனம் நிமித்தமாக ஒரு மந்த ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது முழுமையாய் முறிக்கப்பட்டு தேவன் அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். அவர்களை தேவன் அவருக்கென்று பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பாவ அடிமைத்தனம், இந்த சாபம், வியாதி படுக்கைகள், பிசாசின் பிடிகள் அவர்களை விட்டு முற்றிலுமாய் முறியடிக்கப்படும். அதற்காக இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? ஜனத்திற்காக வருகிறோம், எங்கள் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, பெண்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே, எல்லா பாவ அடிமைத்தனங்கள் என் ஜனத்தை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா சாபங்கள், எல்லா வியாதிகள், எல்லா பிசாசின் கட்டுகள் இன்னைக்கு உடைக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்பொழுதே வெளிப்படட்டும், 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 வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரே ஆண்டவரே, இப்பொழுதே படுக்கையில இதை பார்த்து கொண்டிருக்கிற, எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, படுக்கையில் இருந்து ஆமென் வியாதியோடு, பலவீனத்தோடு, கட்டுகளோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இப்பொழுதே ஒரு வல்லமை, விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சாபங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, அடிமைத்தனங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும், பெண்கள் பாதுகாக்கப்படட்டும், வாலிபர்கள் பாதுகாக்கப்படட்டும், என் ஜனம் பாதுகாக்கப்படட்டும். இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே,
நீர் இறங்குங்க. Yes, Lord அப்பா, Jesus. நீங்க அப்படியே இரக்கம் செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுக்கள உடைக்கணும். கட்டவிழ்க்கணும், ஆமென், கட்டுக்கள உடைக்கணும். அபிஷேகம், அபிஷேகம் இன்மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம், ஆமென், ஆமென், அபிஷேகம், அபிஷேகம் என்மேலே, அபிஷேகம், அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நன்றி ராஜா. இப்பொழுதும் கூட அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபித்தோம். இந்த ஜெபம் இந்த வேளையில் நம்ம ஏறெடுத்தோம். இந்த ப்ரோக்ராமோட இது முடிஞ்சிடக்கூடாது. நம்ம ஜெபித்த இந்த 4 காரியங்களுக்காக நீங்கள் உங்கள் ஜெபத்தில் தினசரியும் ஜெபிங்க. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளாக எழும்பணும். நம்முடைய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகணும். அதற்கு ஜெபிக்கிற உங்களை ஆண்டவர் தேடுகிறார். இப்பொழுதும் கூட உயிர்ப்பிக்கிற இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பாராக. ஆமென். Praise the Lord. God bless you.